ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சத்யா சேனல். இன்றைக்கி மருத்துவ குணம் நிறைந்த வல்லாரைக்கீரையை துவையல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் அதையும் இதோட சேர்த்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக கொஞ்சமாக மிளகு ரொம்ப வேண்டாம், சும்மா கொஞ்சமாக போதும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, நான் இன்றைக்கி என் காரத்துக்கு 4 போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடச்சாலும் அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு இஞ்சி இதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளி போட்டு நல்லா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட அப்புறம் அலசி வச்ச வல்லாரைக்கீரையை இதோட போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அலசி வைக்கிறதுனால அதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நம்ம இதுக்கு புளியெலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளி போட்டுக்கிறதுனால புளியெலாம் எதுவும் வேண்டாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வரப்போ அதிலே தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெலாம் லைட்டாக வற்றின அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சிட்ட அப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்கிறேன். இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் தான் அரைஞ்சிருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரெக்டான பக்குவம் இது. இந்த அளவுக்கு அரைச்சிட்ட அப்புறம் நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான். தாளிப்புக்கு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சதை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ சுவையான வல்லாரைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள்.